ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து விஜய் அப்படிங்கிறவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ பர்மிட்டை கட் பண்ணிட்டு போகிறப்ப கம்பெனி டிக்கெட் போடுமா? அப்படி டிக்கெட் போடலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கேள்வி எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருந்தால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எம்ஓஎம் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பர்மிட்டை கட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி டிக்கெட் போடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பர்மிட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் கம்பெனி டிக்கெட் போடுறதுக்கான ரூல்ஸ் சிங்கப்பூரில் இருக்குது. அதே இது நீங்கள் பர்மிட் முடியறதுக்கு முன்னாடி பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தான் டிக்கெட் போட்டுக்கணும். அதே சமயத்தில் ஒரு பர்மிட் உங்களுக்கு போட்டாச்சு, ஒரு 6 மாதம் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க, உங்கள் வேலை வேணாம், இல்லை உங்களை பிடிக்கல, இல்லை வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லி கம்பெனி நீங்கள் வேணான்னு சொல்லி உங்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கம்பெனி தான் டிக்கெட் போடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தந்து வேறு இடத்துக்கு மாற்றி விடலாம். அப்படி இல்லைனா கம்பெனி தான் உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கணும். அதே இது நீங்கள் இல்லை கம்பெனி வந்து உங்களை போக சொல்லலை, நீங்களாக தான் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக நீங்கள் கட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா பாதியில் கட் பண்ணிட்டு வர்றப்ப கண்டிப்பாக உங்கள் செலவில் தான் நீங்கள் டிக்கெட் போடணும். அப்படி இல்லை கம்பெனி தான் டிக்கெட் போடணும், நீங்கள் ஃபைட் பண்ணி எம்ஓஎம்ல போய் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரூல்ஸே கிடையாது, உங்களுக்கு எகேன்ஸ்டாக தான் அது வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பர்மிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றது பெட்ரு. அப்படி வர்றப்ப கண்டிப்பாக கம்பெனி தான் டிக்கெட் போடணும் அப்படிங்கிறது எம்ஓஎம் ரூல்ஸ். அப்படி பர்மிட் முடிஞ்சதுக்கப்புறமும் கம்பெனி டிக்கெட் போடலைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எம்ஓஎம் போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.